கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஆகாய் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது பாருங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது நான் என்ன உடன்படிக்கை பண்ணினேனோ அந்த உடன்படிக்கையின்படியே நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. எல்லா நிலைகளிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பேனே என்றால், ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருக்கிற பிள்ளையாக இருப்பேனே என்றால், ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்கிற பிள்ளையாக நான் இருப்பேனே என்றால், ஆண்டவருக்கானதை மட்டுமே யோசிக்கிறவனாக நான் இருப்பேனே என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன், உங்களோடே கூட இருப்பேன், அதுவும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அதனாலதான் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். இக்கட்டு காலமாயிருந்தாலும் சரி, பாதகமான காரியமாயிருந்தாலும் சரி, எல்லா காலங்களிலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை நேர்த்தியாக வழி நடத்துகிறார், ஆச்சரியமாக வழி நடத்துகிறார், அற்புதமாக வழி நடத்துகிறார். ஆண்டவரே, இப்படி எங்க கூட இருக்கிற ஆண்டவரை நான் விட்டுட்டு எப்படி ஐயா தனி மனுஷனுக்கு பின்னால போக முடியும்? இதை நம்ம புரியலாம். எப்போ எகிப்திலிருந்து புறப்படும் போதே ஆரம்ப காலத்துல எப்படி கூட வந்தாரோ அதே ஆண்டவர் இறுதி வரையிலும் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கீங்க. எங்களோட நிலை கொண்டிருக்கிற ஆண்டவர் கூடவே இருந்து நடத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகிமையின் பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.